என்னோட பேர் சீமான். என் ஊர் ராஜபாளையம் பக்கத்தில் தேவிப்பட்டினுங்கிற ஒரு சின்ன கிராமம். எங்கள் ஊரில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேனா, இப்போ சினிமாவில் ஹீரோவாக நடிச்சிட்ருக்கேன். இவன் பேர் கேடி. இவன் சொத்த. இவன் தான் ஊழையன். இவங்களாம் என்னோட நண்பர்கள். நாங்கள் 4 பேர் சேர்ந்தாலே எங்கள் ஊரே கலக்கட்டும். இவர் தான் என் அப்பா. என் அப்பாவுக்கு பார்வை தெரியாது. நான் பிறந்ததும் என் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தது என் அப்பா தான். பொதுவாகவே மாற்றுத்திறனாளிகளுக்கெலாம் ஏதாவது ஒரு திறமை அதிகப்படியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. என் அப்பாவுக்கு மோப்ப சக்தி திறன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எந்த ஒரு இலையையும் மோந்து பார்த்ததுமே அது எந்த நோயை குணப்படுத்தும்னு சரியாக கண்டுபிடிச்சு எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் குணப்படுத்திடுவார். ஒன்றும் இல்லைம்மா, இரியா சரியாப்போம். மாரியாத்தா சக்கம்மா தாயே, பிள்ளைக்கு நல்லபடியாக விஷத்தெல்லாம் இறக்கி விட்டுருமா. விஷத்தெல்லாம் இறக்கியாச்சுமா, இன்னும் ஒன்றும் செய்யாதம்மா. வீட்டு போய் பிள்ளைய நல்லபடியாக தூங்க விடாமல் பார்த்துக்கோமா. சரி சரி, போயிட்டு ரொம்ப நன்றிங்க ஐயா. போயிட்டு வரேங்க ஐயா. சரி. என்னென்ன இந்த பக்கம்? பிள்ளைக்கு தேல் கொட்டிருச்சு, அப்பாட்ட போய் பாரு பார்த்துட்டு வரேன். அக்கா, பிள்ளைய தேல் கொட்டுற வரைக்கும் என்னக்கா பண்ணிட்டு இருந்தீங்க? பாம்பு நாடகம் பார்த்துட்டு இருந்தேன். பாம்பு யாரையும் கடிக்கல? எங்கே பார்க்கறதுக்குள்ள பிள்ளைய தேல் கொட்டிருச்சு. ஏண்டி பிள்ளைய பார்க்க விட்டுட்டு டிவியில் சீரியல் பார்க்கறது முக்கியமாக போச்சுல? நீ யோக்கியமா கூலி வேணா டாஸ்மாக நிற்கிற? அண்ணே, எங்களை மாதிரி ஆளுகளுக்கு அதானே பொழுதுபோக்கு. உங்களுக்கு பொழுதுபோக்கு, அதான் அவங்களுக்கு பொழப்பு. போங்க போங்க. ரங்கா, நாங்கள் டவுன் வரைக்கும் போகிறோம். சரிங்க. இந்த சம்பளத்தை கூலிக்காரங்களுக்கு கொடுத்துரு. சரிங்க. என்னண்ணே யாரையுமே காணோம்? தம்பி, பாதி பேர் பின்னாடி வேலை செய்கிறாங்க. வயசானவங்க எல்லாம் முதியோர் பணம் வாங்குறதுக்கு டவுன் வரைக்கும் பேங்க்கு போயிருக்காங்க. அப்படியா? வந்தா கொடுத்துரு. சரி. அப்பா, முதல்லலாம் போஸ்ட்மேன் வீடு தேடி வந்து கொடுப்பாங்களாப்பா, இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாதா? அதெல்லாம் இப்போ கிடையாதுப்பா. அவங்க உங்க அக்கௌண்ட்ல போட்டுருந்தாங்க. இவங்க தான் போய் அங்கே எடுக்கணும்ப்பா. இப்போ கண்ணு தெரியாதவங்க, நடக்க முடியாதவங்களாம். இவர் எங்கள் பக்கத்து ஒரு மிலிட்ரிக்காரரு. இது அவர் மகன் ஆதவன். இவங்க தனக்குன்னு வாழாமல் ஊருக்குன்னு வாழ்கிறவங்க. அகல்யா, தோ வந்துட்டேம்மா. இந்த அகல்யா தான் என் மாமே பொண்ணு. என்னையும் எங்கள் அப்பாவையும் ஒரு தாய் மாதிரி பார்த்துக்குவா. ஆனால் என்ன கொஞ்சம் வாயாடி. அகல்யா வரேம்மா. எவ்வளவு நேரம் தாண்டி கோலம் போடுவ? மா, கோலம்னா அழகான கோலமா இருக்கணும், அவசர கோலமா இருக்க. அதுக்கு நீ சீக்கிரம் எந்திரிச்சிருக்கணும். வளவளன்னு பேசிட்டு இருக்காம சட்டுன்னு கொண்டு சாப்பாடை கொண்டு அப்பாட்ட கொடு. பசி தாங்க மாட்டாங்க. அம்மா, இங்க வந்து இந்த காஞ்ச கல்லை பரட்டி விடுமா. ஏய் முருகேசு, என்னடா டாக்டருக்கு படிக்க போறேன்னு இங்க வந்து மண்ணை கழிச்சிட்டு இருக்க? ஏழைகளுக்கு இந்த கையால் இலவசமாக மருத்துவம் பார்க்கணும்னு நினச்சேன். என் ஆசை நிராசையாயிருச்சு. அதுதான் மண்ணை குழச்சிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா, என்ன ஆச்சு? சீட்டு கிடைக்கல. ஏய், நீ தான் நிறைய மார்க் எடுத்து ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா வந்தியேடா. ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக வந்தேன், ஆனால் லைஃப்பில் லாஸ்ட்டாக போயிட்டேன். டேய், ஏண்டா அப்படி சொல்ற? ஸ்கூல்ல எவ்வளோ நீட்டா இருப்ப. இது என்னடா கோலம்? இந்த கோலத்துக்கு காரணமே என்ன சொல்ற, தெளிவா சொல்லு. எக்ஸாமில் 1 மார்க் குறைஞ்சிருச்சு. அதனால் சீட்டு கிடைக்கல. என்ன பண்ணுறது? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிட்டேன். ஒருவேளை சிபிஎஸ்சியில் படிச்சேன்னா கிடைச்சிருக்கும். என்ன முருகேசா சொல்ற? படிப்புலியுமா பேதம் பாப்பாங்க? ஏழைங்கனாலே இலக்காரமாக தான் பார்ப்பாங்க. டேய், நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு சீட்டு கிடைக்கும். இருக்கிற வரைக்கும் ஏழைகளுக்கு எந்த சீட்டும் கிடைக்காது. அடுத்த வருஷம் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும்ல. டேய், வாயை மூடுறா. ஏண்டா? அகல்யா,
இன்னும் கொஞ்சம் வழி விடுங்க. அப்பா கூப்பிடுறாரு, சாப்பாடு கொடு. சரி போயிட்டு வா. என்னம்மா யாரோட பேசிக்கிட்டு இருந்த? என் கூட படிச்ச பையன்பா, ஆ. நல்ல பையன். அவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ம். எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டானா. டாக்டர் சீட்டு கிடைக்கலையா, அதனால இங்க வந்து வேலை செய்யறான்ப்பா. ஆட தெரியாதவனுக்கு மேடை கிடைச்ச மாதிரி ஓட்டு போட்டோம்ல, அதனால வந்த வேணதாமா இது. மக்கள் முன்ன மாதிரி இல்லப்பா, இப்ப எல்லாம் முழிச்சுக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுப்பாங்க. மக்கள் தண்டனை கொடுக்குறாங்களோ இல்லையோ, தப்பு செஞ்சவங்களுக்கு சரியான நேரத்துல சரியான தண்டனையை இறைவன் கொடுப்பான். ஆமாப்பா. சரி வாங்க சாப்பிடலாம். சரிம்மா. அவனுக்கு மடஞ்சாடா? அவனுக்கு அந்த வல்லாத ஏது? ஆஹா, நல்லா வெடக்கோழி சத்தமா கேக்குதா. இன்னைக்கு நமக்கு அமுக்கிட வேண்டிதான். அதுக்கு எவனும் கிடைக்கல, இவனை வளர்த்து கொடுத்தான். வெடக்கோழியே தான் வேட்டையாட வேண்டிதான். ஏ மாமா, அங்க என்னையா பண்ற? 7:30 பண்றாங்க, வாயா. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கண்ணை உறுத்திட்டேன்ச்சு, அதான். இல்லையே, உன் கண்ணு உறுத்தினாலே ஏதோ விவகாரம் ஆச்சு. உண்மையா மாப்பிள்ள, கண்ணில் தூசு தூசு, அதனால தான். யாருப்பா சாவடிக்கிட்ட சலசலப்பு? லீவே எடுக்காத வாட்ச்மேனு கூப்பிட்றான் பாரு. மாப்பிள்ள, இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் ஊருக்குள்ள ஒரு பையன் நுழைய முடியாது மாப்பிள்ள. இவன் உட்காந்துருக்க சாவடி இடிஞ்சு விழுவாம இவன் சாக மாட்டான். என்ன மாமா, அப்பனை பேத்தா அப்பனை போய் அவைங்க சும்மா நோண்டாத மாப்பிள்ள. ஊர்ல இருக்க சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு வந்து இவன் சாவடியில் பார்த்துட்டான். இவன் படுத்துல என்னையும் படுக்க வச்சுட்டான். இவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? உங்களுக்குலாம் என்ன பார்த்தா கிண்டலா தெரியுது. ஏய், யாருன்னு கேக்குறேன்ல, பதிலே காணோம். பெருசு நாங்க தான். அட, ஆடு மேய்க்கிறவங்களா? ஆமா, இவர் பெரிய பஞ்சாயத்து தலைவர். ஆளுக்கு 4 ஆடு வாங்கி கொடுத்து மேய்ச்சிட்டு திரியறேன் பாரு. உன்னை ஒரு நாள் கொல்றேன் பாரு. பூனை சத்தம் போட்டு புளிய பாதிக்குமாடா? போடா போ. இவர் தான் வெட்டி ஆஃபீஸர். எந்த ஒரு வேலையும் செய்யாம 3 வேலையும் வைத்து நிரப்பிக்குவார். ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனையை உருவாக்கி அதில் குளிர் காய்வார். என் வீட்டு கோழி எடுத்துட்டு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இன்னைக்கு 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். லம்பாடி காலையில வாய திறந்துட்டான், சாயந்தரம் வரைக்கும் வாய முடிய மாட்டான். என்னையா அந்த பொம்பளை நம்மளை பார்த்து பாயிற மாதிரியே வர்றா? நம்மள இல்லையா, ஒண்ணுதாயா பாய வரா. யோ சாமக்கோழி, என் கோழியை தூக்கிட்டு போனது யாரையா? என்கிட்ட கேட்டா எனக்கு என்னமா தெரியும்? நீ தானே ஏமமும் ஜாமமும் இல்லாம உட்காந்துருக்க. உனக்கு தெரியாம எப்படி இருக்கும்? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. இல்ல மிச்சம் மீதி இருக்கிற நாய்க்கு போட்டுருக்கேன். அந்த பொம்பளை தான் அரைத்து கஞ்சி ஊற்றி இருந்துச்சு. அதுக்கு வந்துரும்பருக்கு வேட்டு. ஆமாயா, கிடைக்கிற 60 சாப்பாடும் கிடைக்கலாம் பண்ணிடாத. எவனே ஒருத்தனை பார்த்து கை காமிச்சு விட்டுரு. அப்படிங்கிறியா? ஏமா, என்ன இப்பத்தாம ஞாபகத்துக்கு வருது. ராவெல்லாம் என் பேரனும் அவன் கூட்டாளியும் தான் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்கம்மா. அப்ப இந்த சங்கதி எல்லாம் பஞ்சாயத்துல வந்து சொல்லு. நானே ஒரு பெருச்சாலி அங்கங்க நோண்டுவேன், நீங்க என்ன வந்து நோண்டுறீங்களா? என்னால எழுந்து நடக்கவே முடியாத நான் எப்படிமா வந்து பஞ்சாயத்துல சொல்லுவேன்? தின்னு கொண்டு வந்து இடத்த தேய்ச்சிக்கிட்டு இருக்க. நீ தான் வந்து பஞ்சாயத்துல சொல்ல வரணும். உருண்டுகிட்டு வந்தாவது பஞ்சாயத்துல சொல்ல வரணும். இல்ல சந்தி சிரிக்க வச்சு போடுவேன். இந்த கிளி கழிச்சுட்டு போறான்.